ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வீடியோல ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். எதை பத்தின வீடியோ போக போக நீங்க பார்ப்பீங்க. இது வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் இன்னைக்கு தான் பேக்கிங் நாங்கள் வீடியோ பண்ணுறனால அவ்வளவா வாய்ஸ் வந்து கிளியர் இல்லை. அதுக்கு சுட்டியாக தான் இந்த மைக்ரோஃபோன் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஃபேஸ்புக் ஆன்லைனில் தான் ஆர்டர் கொடுத்துருந்தேன். ஒரு 3-2 டேஸ்லேயே டெலிவரி பண்ணிட்டாங்க. குயிக் டெலிவரியாக இருந்தது. இது வந்து 9K பிராண்ட் அண்ட் வந்து இது சைனீஸ் ப்ராடக்ட் தான். பட் இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போவும் இந்த பபிள்ஸை கண்டா யாரெல்லாமே எக்ஸைட் ஆவீங்க? கமெண்ட்ஸை சொல்லுங்க. ஆல்மோஸ்ட் நான் அப்படிதான். பபிள்ஸ் எல்லாம் கண்டா உடைக்குங்காட்டியும் கை சும்மாவே இருக்காது. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டபுள் மைக் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி. நான் வேண்டி இருந்தது வந்து ஐஃபோன் கனெக்டடுமே இருந்தது. எல்லா ஃபோனுக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கறத பொறுத்து. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓப்பன் பண்ணி உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பிளாக் கலர்ல 2 மைக் கொடுத்துருந்தாங்க. அது கூடவே ஐஃபோனை கனெக்ட் பண்ற பிளக் கொடுத்துருந்தாங்க. அண்ட் வந்து சி பிளக்கும் இது கூடவே இருக்கும். அண்ட் வந்து இது சி பிளக்ல தான் நம்ம ஐஃபோன் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். தனியா ஐஃபோன் கண்டி இல்லை. அண்ட் இதை வந்து நம்ம சி பிளக்ல கனெக்ட் பண்ணி ஃபோன்ல கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து மைக் டபுள் சைட் அண்ட் பின்னுக்கு நம்ம பின் பண்ணக்கூடிய மாதிரி கிளிப் 2 இருக்கும் மைக் பின் பக்கம். அண்ட் இது கூட இந்த புக் வந்து இருந்தது. இந்த வயர்லெஸ் மைக்ரோஃபோனை எப்படி யூஸ் பண்ணுறது, கனெக்ட் பண்ணுறது பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும். மேனுவல் புக் அண்ட் இதோட சார்ஜிங் கேபிளும் கொடுத்துருந்தாங்க அந்த மைக்கை சார்ஜ் பண்ணுறதுக்கு. இதை வந்து இந்த கேபிளை வச்சு நம்ம மைக்கை சார்ஜ் பண்ணிக்கலாம். மைக் எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். மைக்குக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஒன் பட்டன் வந்து நம்ம ப்ரெஷ் பண்ணி பிடிக்கக்குள்ள மைக் வந்து ஒன் ஆகும். அந்த டைம் வந்து க்ரீன் கலர் லைட் வந்து முன்னுக்கு எரியும். அப்போ மைக் வந்து ஒன் ஆயிட்டுண்டா அர்த்தம். இதே நம்ம ப்ரெஷ் பண்ணக்குள்ள க்ரீன் லைட் ஆஃப் ஆயிட்டுண்டா மைக் ஆஃப் ஆயிட்டு அப்படின்றது அர்த்தம். இது பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோனுக்கான ரிசீவர். இது சார்ஜ் பண்ண தேவையில்லை. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ என்னத்துக்கு அதில் ரிசீவரில் சார்ஜ் பண்ணுறதுக்கான கேபிள் கொடுத்துருக்காங்கன்னு. அது வந்து ஃபோனில் சம்டைம் நம்ம வீடியோ பண்ணுறக்கு டைம் சார்ஜ் இல்லாத டைமில் அதை சார்ஜ் பண்ணி கொள்றதுக்காக தான். அண்ட் இந்த சார்ஜ் கேபிளை வச்சு நம்ம மைக்ரோஃபோனை மட்டும் சார்ஜ் பண்ணிக்கிட்டா போதும். ரிசீவரை சார்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் வந்து சார்ஜ் பண்ணக்குள்ள ஒரு ரெட் லைட் வந்து விட்டு விட்டு எரியும். மைக் சார்ஜ் ஃபுல்லாக ஏறிட்டுன்னு சொன்னால் க்ரீன் லைட் பற்றும் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நாம் சார்ஜரை கழட்டிக்கலாம். அண்ட் அதோட ஐஃபோன் கேபிளும் வாங்கணுமென்று சொன்னால் K9 வாங்கினா அதில் சி கேபிளோடையே
ஐஃபோன் கேபிளுமே கிடைக்கும். இதில் சார்ஜர் அண்ட் மைக்ரோஃபோன், டபுள் மைக்ரோஃபோன் அண்டு ரிசீவர், இதோட ஃபுல் செட்டுமே கிடைக்கும். இந்த மைக்ரோஃபோனோட டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதில் ப்ரைஸ் வந்து டோட்டலாக எனக்கு 1250 ரூபா முடிஞ்சுது. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் guys. Bye. Thank you.